சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருள் என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனை வணங்கி கொண்டு இந்த பெரும் காப்பியத்தை நமக்கு அருள் செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்வழைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழாருடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் காப்பியத்திற்குள்ளே செல்லலாம். பெரிய புராணம் என்ற இந்த அற்புதமான தமிழகத்தினுடைய வாழ்வியலை சொல்லுகின்ற, தமிழகத்தினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற இந்த நூல் நாம் எல்லோரும் அறிந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னாலே அருளப்பட்ட திருத்தொண்ட தொகை என்ப நூலையும் முதல் நூலாக கொண்டும், அதன் அடிப்படையிலே நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி என்ற நூலை வழிநூலாக கொண்டும் சேக்கிழார் பெருமான் இந்த விரிநூலை சுமார் 4256 பாடல்களிலே அவை பாடியிருக்கிறார் என்பது நாம் ஏற்கனவே அறிந்த செய்தி. திருத்தொண்ட தொகையிலே 11 பாடல்கள் இருப்பதனாலே சேக்கிழார் பெரிய புராணத்தையும் 11 சருக்கங்களாக அமைத்து கொண்டு ஒவ்வொரு சருக்கத்திலும் திருத்தொண்ட தொகையிலே அடியார்கள் சொன்ன அந்த முறைப்படியே தானும் பெரிய புராணத்திலே அதை கடைபிடித்து அடியார்களுடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே முதல் 3 சருக்கங்கள் முடித்து 4வது பாடலாக திருநின்ற சருக்கம் என்று சொல்லக்கூடிய சருக்கத்தை முதலாவதாக திருநின்ற செம்மை என்று சொல்லி அப்பரடிகளுடைய வாழ்க்கையை வரலாற்றை சொன்னார். நாம் அதை 429 பாடல்களிலே அப்பரடிகளுடைய வரலாற்றை சொன்னார். அதை நாம் சென்ற வாரம் வரை கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 10 நிகழ்வுகளாக நாம் அதை பார்த்து வந்தோம். இன்றைக்கு அந்த 11வது 4வது பாடலிலே திருநாவுக்கரசருக்கு அடுத்த நாயனாராக பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்திருக்கிறார். அந்த பெருநம்பி குலச்சிறையாருடைய வரலாற்றை இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பெருமான் சொல்லுகிறார். இந்த குலச்சிறை என்பது பெயர் என்று தெரிகிறது. இந்த குலச்சிறை என்பவர் பழைய பாண்டிய நாட்டிலே, ஏற்கனவே பாண்டிய நாட்டு எல்லைக்குள்ளே இருந்தது. தற்பொழுது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஊர் இருக்கிறது. மணமேல்குடி என்ற ஊரிலே அவர் பிறந்தார். அவருடைய காலம் என்பது சம்பந்தர் அப்பர் இவர்களுடைய காலத்திலே இருந்தவர். ஏனென்றால் பின்னாடி இவருடைய வரலாற்றிலே இவர்தான் சமண மதத்திலே ஆழ்ந்திருந்த பாண்டிய நாட்டிற்கு ஒளி கிடைக்குமாறு செய்வதற்கு திருஞான சம்பந்தரை வேதாரண்யத்திலிருந்து அழைத்து சென்று மதுரையிலே சமண சமயத்தை நீக்கி சைவ சமயத்தை நிலைநாட்டியவர். ஆகவே ஞான சம்பந்தர் அப்பரடிகளுடைய காலத்தை சார்ந்தவர், அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர். இவருடைய குலம் என்ன என்று தெரியவில்லை. இவர் செய்த வழிபாட்டு முறை, வழிபாடு என்பது நம்முடைய சைவத்தில் 3 வகையான வழிபாடு எல்லாருக்கும் தெரியும். குரு, சங்கம, லிங்க என்று சொல்லுவார்கள். குருவை கடவுளாக வழிபடுதல், லிங்கத்தை வழிபடுதல், அடியார்களை வழிபடுதல், சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய 3 வகையிலே வழிபாடு சைவத்திலே உண்டு. அந்த வகையிலே இவர் வழிபட்டது சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய அடியார்களுடைய வழிபாட்டைத்தான் இவர் செய்திருக்கிறார். இவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் வெறும் 11 பாடல்களிலே கொடுக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய பாடல்கள், இவருடைய வரலாறு 11 பாடல்களிலே சொல்லப்படுகிறது. ஆகவே திருத்தொண்ட தொகையிலே பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்ற அந்த செய்தியிலிருந்து, வார்த்தையிலிருந்து இவருடைய குலமும் பெயரும் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. மற்ற செய்திகள் எதுவும் சொல்லலை. இந்த பெருநம்பி என்பதற்கு
நம்பி என்ற சொல் ஆண்களிலே மிக உயர்ந்தவனாக உள்ளவருக்கு வழங்கப்படுகின்ற சொல் நம்பி என்பது. பெருமாளுக்கு புருஷோத்தம நம்பி என்பது ஒரு திருநாமம். 1000 சகஸ்ரநாமத்துல பெருமாளுக்கு சொல்லுகின்ற பொழுது புருஷோத்தம நம்பி என்பார்கள். புருஷ உத்தம நம்பி என்று புருஷோத்தம நம்பி என்று சொல்வார்கள். இப்ப நம்பி என்பது ஆடவர்களுக்காக, ஆண்களிலே சிறந்த குணநலங்கள் கொண்ட உயர்வான ஒருவனுக்கு வழங்குகின்ற பெயர். அதே போன்று பெண்களுக்கு நங்கை என்பது உயர்ந்த நல்ல பண்புகள் கொண்ட பெண்ணுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் நங்கை என்பது. நம்பி என்பது ஆண், நங்கை என்பது பெண்ணாக இருக்கக்கூடியது. அந்த வகையிலே நம்பி என்கின்ற பெருநம்பி குலச்சிறையதன் என்று அவருடைய குலத்தையும் பேரையும் சொல்லுகிறார். இந்த நம்பி என்பதை சொல்கின்ற பொழுது நமக்கு சுந்தரருடைய நினைவு வரும். ஏன்னா அவருடைய பெயர் நம்பி ஆரூரர் என்பது. சுந்தரர் என்ற பெயர் அவருக்கு கைலாயத்துல தான் வழங்கப்பட்டது. பூமியில அவருக்கு சுந்தரர் என்ற பெயர் வழங்கப்பட்டதாக தெரியல. பெரிய புராணத்துல சேக்கிழார் அவ்வாறு எங்கேயும் சுட்டி காட்டல. நம்பி ஆரூரர் என்றுதான் அவரை எல்லா இடத்திலும் சேக்கிழார் தெரிவிக்கிறார். மற்றொன்று ஊரன் என்பது அவருக்கு பெயராக இருந்திருக்கிறது. அது எப்படி தெரியும் அப்படின்னா, திருநொடித்தான் மலை பதியத்துல எல்லாரும் கடைசியாக சுந்தருடைய பதியம் திருநொடித்தான் மலை பதியம். தானனை முன்படைத்தான் என்ற அந்த பதியத்துல மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றார் என்று சுந்தரர் பெருமானை பாடுகிறார். இந்த வருகின்றவன் யார் என்று முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானை கேட்கிறார்களாம். சிவபெருமான் என்ன சொல்கிறான்? நம் தமர், நமக்கு வேண்டப்பட்ட ஆளு, நமக்கு தெரிஞ்ச ஆளு, நம்முடைய ஃப்ரெண்டு ஊரன், அவனுடைய பெயர் ஊரன் என்று சிவபெருமான் சொன்னதாராம். அது இங்கே பூமியில வருகின்ற பொழுது நம்பி ஆரூரர். அந்த நம்பி ஆரூரருங்கிறதுக்கு பேர் ஏன் வந்தது அப்படிங்கும்போது, அவருடைய தாயாராகிய இசைஞானியார் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கமலாபுரத்திலே பிறந்தவர். திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே மிகுந்த பற்றும் ஈடுபாடும் கொண்டவர். அதனாலே பின்னாலே அவர் திருமணமாகி வாழ்க்கைப்பட்டு திருவெண்ணைநல்லூர் திருநாவலூரிலே சடையனாருக்கு வாக்கப்பட்டு கல்யாணமாகி சென்று அங்கு சுந்தரர் பிறக்கின்ற பொழுது திருவாரூருடைய நினைவாக அவருக்கு ஆரூரன் என்றுதான் அவர் பெயர் சூட்டுகிறார். அதே தாயினுடைய அதே இது சுந்தரருக்கும் ஏற்பட்டு திருவாரூர் பெருமான் மீது அவருக்கு அதீத ஒரு பக்தியும் காதலும் உண்டாகிறது. அந்த வகையிலே நம்பி ஆரூரர் என்பதும், இந்த நம்பி என்ற சொல் உயர்ந்த தன்மை கொண்டவர்களுக்கு இடுகின்ற பொருளாக இருக்கிறது. ஆனால் இங்கே குலச்சிறையாருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகின்ற இந்த பெருநம்பி என்பது அந்த காலத்தில் ஒரு குளத்தினுடைய பெயராக இருந்திருக்கிறது. பெருநம்பி என்கின்ற குளம் இருந்ததாக பேராசிரியர் உரையிலே சொல்லுகிறார்கள். பெருநம்பி என்பது நம்ம சொல்லுகின்ற மாதிரி ஆண்களில் சிறந்தவர் என்பது ஒரு பொருள். ஆனா இங்கே பெருநம்பி என்று இவருடைய வரலாற்றை சொல்லும் போது முன்னாளில் வழங்கப்பட்ட குலத்துக்கு உட்பட்ட பெயர், ஒரு குலத்தினுடைய பெயர், ஒரு கம்யூனிட்டி என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதனுடைய பெயர். இப்போ நம்ம சேக்கிழார் என்று சொல்லுகிறோம். ஆனா சேக்கிழார் என்பது அவருக்கு பெயர் இல்லை. அவருடைய இயற்பெயர் அருள்மொழி ராமதேவன் என்பதுதான் சேக்கிழாருடைய இயற்பெயர். அருள்மொழி ராமதேவன் என்பதுதான். ஆனா அவர் பிறந்த குலம் என்பது வேளாளர் குலம். அந்த வேளாளர் குலத்துல இவர் பிறந்த குலத்திற்கு சேக்கிழார் என்பது குடிப்பெயர். அந்த குடியினுடைய பெயரே அவருக்கு பேராகி சேக்கிழார் என்று நம்ம வழக்கில் வந்துருச்சு. ஆனா அவருடைய இயற்பெயர் ராமதேவன் என்பது, அருள்மொழி ராமதேவன் என்பது. அவருடைய தம்பியினுடைய பெயர் பாலராவாயன் என்பது. சேக்கிழாருடைய தம்பியினுடைய பெயர் பாலராவாயன் என்பது. அந்த மாதிரி சேக்கிழார் என்பது எப்படி குடிப்பெயரோ அப்படி பெருநம்பி என்பது அந்த காலத்துல வழங்கப்பட்ட ஒரு குடியினுடைய பெயர், குலத்தினுடைய பெயர். அந்த குலத்திலே பிறந்த குலச்சிறை என்பதுதான் அங்கே பொருளாக சொல்லப்படுகின்றது. ஆகவே
இந்த 2 விஷயம் மட்டும்தான் இப்போ திருத்தொண்ட தொகையிலேருந்து நமக்கு தெரிகிறது. இந்த பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடி என்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நாயனாருடைய பெயர், அவர் பிறந்த குலம். பெருநம்பி என்ற குலத்திலே பிறந்தவர், பெயர் குலச்சிறை, அவ்வளவுதான். வேற எந்த செய்தியும் அதிலேருந்து தெரியல. இதை கொண்டு பின்னாலே அடுத்து நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதியில வருகின்ற பொழுது, இவர் ஒரு வரியில சொன்னதா அவர் 4 வரியில ஒரு வெண்பாவாக 4 வரிகளிலே திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லுகிறார். அருந்தமிழாகரன் வாதில் அமனை கழுநுதி மேல் இருந்தமிழ் நாட்டிடை ஏற்றுவித்தோன் எழில் சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன் தன் அதிகாரி பிரசம் மல்கும் குறுந்தமிழ் சாரன் மணமேற்குடிமண் குலச்சிறையே என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி பாடல். மூல நூலாகிய திருத்தொண்ட தொகையில குலமும் பேரும் வந்தது. அடுத்து இதுல என்ன சொல்லுகிறார், இவர் சில சரித குறிப்பும் தொண்டும் சொல்கிறார். அவருடைய வரலாற்றை பற்றி லேசான ஒரு செய்தி, எங்கு பிறந்தார் என்பதும் என்னவாக இருந்தார் என்பதும் எப்படிப்பட்ட தொண்டு செய்தார் என்பதை பற்றியும் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே சொல்லப்படுகிறது. அருந்தமிழாகரன், தமிழாகரன் என்பது ஞானசம்பந்தருக்கான பட்டப்பெயர்களில் ஒன்று. தமிழர், தமிழை உயர்த்தி பிடித்தவன் என்று சொல்லக்கூடிய பொருள். அருந்தமிழாகரன் வாதில் அமனை, நமக்கு வரலாறு தெரியும் ஓரளவு. சம்பந்தருடைய வரலாற்றில் மதுரையில் சென்று சமணர்களை அவர் வாதத்திலே வென்றார். அனல்வாதம் புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாதங்களிலே வெற்றி பெற்று அமணர்களை தோற்கடித்து சைவ சமயத்தை நாட்டினார். அப்படி அந்த போட்டியிலே தோற்று போன அமணர்கள், நாங்கள் தோற்றால் கழுவில் ஏறுவோம் என்று அவர்களே எல்லோரும் ஒரு பிரமாணம் செய்தார்கள். அதனால தோற்றவுடனே அவர்களை கழுவிலே ஏற்றுகின்ற அந்த பணியை செய்தவர். அமனை கழுநுதி மேல் இருந்தமிழ் நாட்டிடை ஏற்றுவித்தோன். இருந்தமிழ் நாடு என்பது பாண்டிய நாட்டை குறிக்கக்கூடிய சொல். தமிழ்நாடு என்ற சொல்லு சேக்கிழார் காலத்தில் சேக்கிழார் இதிலேயே சொல்லிட்டார். ஆனால் இப்போ அரசியல்ல சில பேர் இப்போதான் நாங்கள் தான் வச்சோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் சேக்கிழாரே தமிழ்நாடு இருந்தமிழ் நாடு என்று சொல்லுகிறார். அவர் குறிப்பாக சொல்லுவது பாண்டி நாடை சொல்லி, ஆனால் தமிழ் பேசும் நாடு தமிழ்நாடு என்று வழங்கப்படும். அதை பின்னாடி பாரதி சொல்லுகிறான், செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே எங்கள் தேன் வந்து பாயுது காதினிலே என்று செந்தமிழ் நாடு என்று பாரதி அதை பின்னாடி எடுத்து சொல்லுவான். அது மாதிரி இங்கே இருந்தமிழ் நாட்டிடை ஏற்றுவித்தோன், அந்த சமணர்களை கழுவிலை ஏற்றியவர், இது அவருடைய ஒரு செயல். எழில் சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன். மீனவன் என்பது பாண்டிய மன்னர்களுக்குரிய பட்டப்பெயர். ஏன்னா அவர்கள் மீனை தங்களுடைய சின்னமாக தங்களுடைய கொடியிலே வைத்திருப்பவர்கள். நமக்கு தெரியும், சோழர்கள் புலியினை கொடியாக கொண்டவர்கள், சேரர்கள் வில் அம்பை தங்களுடைய கொடியிலே வைத்திருப்பவர்கள். அதுபோல பாண்டியர்கள் மீன் சின்னத்தை தங்களுடைய கொடியிலே வைத்திருப்பவர்கள். அதனால அவர்களுக்கு மீனவர் என்ற ஒரு பெயர் உண்டு. பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோயில்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அர்த்தமண்டபம் அல்லது அர்த்தமண்டபத்துக்கு அடுத்த மகாமண்டபத்துல மேல் விதானத்துல சீலிங்கில் ஒரு மீனினுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை கொண்டு சொல்லலாம் இது பாண்டியர்களாலே கட்டப்பட்டதுங்கிறத நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம். எந்த கோயிலு போனாலும் அந்த மாதிரி மீன் சில நேரங்களில் 2 மீன்கள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருப்பது போல இருக்கும். சில இடங்கள்ல ஒரு மீன் மட்டும் பெரிதாக நடு மையத்தில் இருக்கும். அந்த மாதிரி மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தால் அந்த ஆலயங்கள் பாண்டிய மன்னர்களாலே கட்டப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால மீனவர் என்று சொல்லப்படுவது பாண்டிய மன்னர்கள். மீனவன் தன் அதிகாரி, அதிகாரி என்பது மந்திரி என்ற பொருள்ல நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அந்த காலத்துல இப்ப மாதிரி எது கிடையாது. அதனால அதிகாரி என்பதை மந்திரியாக எடுத்துக்கொள்ளலாம்.
பிரசம் மல்கு, பிரசம் என்று சொன்னால் தேன். பிரசம் மல்கு குருந்து அவிழ் சாரன். குருந்து என்பது குருந்த மரம். அந்த குருந்த மரத்திலே மலர்கள் மலர்ந்து அந்த மலர்களிலே தேன்கள் நிரம்பி வழிகின்றதாம். அப்படிப்பட்ட குருந்த மரங்கள் நிறைந்த சாலை, சாரல், சாரல்னு சொல்லும்போது சோலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தோப்பு, குருந்த மரங்களாலே நிறைந்த தோப்பு. அந்த குருந்த மரங்களிலே மலர்கள் பூத்துள்ளன. அந்த மலர்களிலே தேன் நிரம்பி வழிகிறது. பிரசம் மல்கு குருந்தவிழ் சாரன். அந்த தோப்பு, அந்த குருந்த மர தோப்பு எங்க இருக்குன்னா மணமேல்குடி, மணமேல்குடி என்ற ஊரிலே அது இருக்கிறது. அதுல மண் குளச்சிறை, அந்த ஊரை சார்ந்தவன், அந்த ஊருக்கு தலைவனாக இருந்தவன் குளச்சிறை என்று இங்கே நம்பியாண்டார் நம்பி சரித குறிப்பையும் அவருடைய பெயரையும் அவர் செய்த தொண்டையும் இங்கே விளக்கி சொல்லுகிறார். இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து கொண்டுதான் சேக்கிழார் பெருமான் ஆடல் வல்லானுடைய அருங்கருணையினாலே 11 பாடல்களிலே இதை விரித்து சொல்லுகிறார். குலச்சிறையாருடைய வரலாற்றை சொல்லுகிறார். ஒரு மந்திரி மற்றொரு மந்திரியினுடைய வரலாறை சொல்லுகின்ற நிகழ்வு வேடிக்கையாக பார்த்தாக்க, குலச்சிறையார் பாண்டிய நாட்டினுடைய முதல் மந்திரி. அவருடைய வரலாற்றை பாடுகின்ற சேக்கிழார் சோழ நாட்டினுடைய முதல் மந்திரி. ஆக ஒரு முதல் மந்திரியை தன்னுடைய காலத்திற்கு ஒரு 400 ஆண்டுகள் முன்னாடி இருந்த ஒரு முதல் மந்திரியை பற்றி பின்னாடி 400 ஆண்டுகள் கழித்து வந்த மற்றொரு முதல் மந்திரி பாடுகின்ற சரித நிகழ்ச்சி இது. அது கொஞ்சம், அதனால இதை கொஞ்சம் சுவையாக நம்ம பார்க்கலாம். இதில் முதல் பாடல், பண்ணு தொல்புகழ் பாண்டின நாட்டிடை சென்னலார் வயல் தீங்கரும்பின் அயல் துண்ணு பூசு புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மணமேற்குடி என்று சேக்கிழார் பெருமான் முதல் பாடலிலே அவர் பிறந்த மணமேல்குடி என்ற அந்த ஊரை பற்றிய செய்தியை, அந்த ஊரினுடைய வளம் என்ன, எப்படி இருந்தது என்ற செய்தியை சொல்லுகிறார். மண்ணு தொல்புகழ் பாண்டி நல்நாட்டிடை, பாண்டி நாடு நம்ம சொன்னோம் அமைப்பில் இந்த மணமேல்குடி என்பது பாண்டிய நாட்டு பகுதியில இருக்கிறது. ஏன்னா வெள்ளாற்றினுடைய வடகரையில சோழ நாடு, வெள்ளாற்றினுடைய தென்கரையிலிருந்து பாண்டிய நாடு. பழைய வரலாறு நாட்டு சம்பிரதாயங்கள் வருகின்ற போது வெள்ளாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றினுடைய தென்புற கரை, தெற்கு பகுதி முழுக்க பாண்டிய நாடு, வடக்கு பகுதி முழுவதும் சோழ நாட்டில் வரும். அந்த வகையில் இந்த மணமேல்குடி என்பது பாண்டிய நாட்டினுடைய எல்லை பகுதியிலே அமைந்திருந்த ஊர். இது இன்னைக்கு அறந்தாங்கி வட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கு. நம்ம பகுதியில் இருக்கவங்க நம்ம ஈசிஆர் ரோட்டில் தொண்டி, மீமீசல், ராமநாதபுரம் போனோம்னா மணமேல்குடியை தாண்டி தான் நம்ம போகணும். அப்பேற்பட்ட ஒரு ஊர். அந்த ஊர் என்ன சொல்கிறார், நல் நாட்டிடை, பாண்டி நல் நாட்டிடை பண்ணு தொல்புகழ், சிறந்த புகழ் மிக்கது சென்னல் ஆர் வயல் தீங்கரும்பின். அந்த மணமேல்குடி எப்படி இருந்ததுன்னா, சென்னல் விளைந்து கரும்பு பக்கத்துல சோலைகள் சூழ்ந்து, அந்த கரும்பின் பக்கத்துல அயல் துண்ணு பூகம் பாக்கு மரங்கள் நிரம்பி இருக்கிறது. சேக்கிழாருக்கு என்ன ஒரு இதுன்னா, அவர் முதன் மந்திரியாக இருந்து சோழ நாட்டிலே இருந்ததுனால சோழ நாட்டினுடைய வளத்தை ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் சென்று பார்த்தவர். அதனால வயலை பற்றி, மருத நிலத்தை பற்றி, காடுகளை பற்றி, முல்லை நிலத்தை பற்றி எல்லாம் அவர் மிகுந்த நன்றாக அறிவார். நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்திருக்கோம். திருநாளை போவார் சரித்திரம் சொல்லுகின்ற பொழுது அந்த புலையர்கள் வாழுகின்ற அந்த சேரி எப்படி இருக்கும் என்பதை நம் கண் முன்னாடி நிறுத்துவார். அந்த மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வரலாறு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மருத நிலமோ முல்லை நிலமோ அந்த இடத்தினுடைய கண்ணப்ப நாயனார் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது காடு எப்படி இருக்கும், மலை மேலே வாழுகின்ற அந்த வேடர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்கள் வீடு எப்படி இருக்கும் என்றெல்லாம் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்திலே சொல்லுவார். இங்கே மருத நிலத்தை சொல்லுகின்ற பொழுது சென்னல் ஆர் வயல், சென்னல் விளைந்து
கதிர் முற்றி சாய்ந்து கிடக்கக்கூடிய வயல்கள் நிறைந்தது. அவற்றின் பக்கத்திலேயே கரும்பு காடு என்று நம்ம சொல்லுவோம், கரும்பு தோட்டங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த கரும்பு தோட்டத்தின் பக்கத்திலேயே பாக்கு மரங்கள் நிறைந்து, அந்த பாக்கு மரத்திலிருந்து பாக்கு விதைகள் கீழே பூமியிலே விழுகின்றன. அப்படிப்பட்ட தீங்கரும்பின் அயல் துண்ணு பூகம் புறம்பனை சூழ்ந்தது. அந்த மணமேல்குடி கிராமத்தினுடைய அந்த நகரத்தினுடைய பக்கத்துல, நகரத்தினுடைய வெளிப்புறத்துல இப்படிப்பட்ட அழகான மருதநில காட்சிகளை பார்க்கலாம். மண்ணு வன்மையினார் மணமேல்குடி. இந்த வன்மையினார் அப்படின்னு சொன்னா வல்லன்மை தன்மை மிக்கவர்களாம். பூமியினுடைய இயற்கையினுடைய அழகு நெல் வயலும் கரும்பு தோட்டமும் பாக்கு மரங்களும் நிறைந்திருக்கிறது என்றால், மணமேல்குடியிலே வசிக்கின்ற அந்த பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வல்லன்மை மிக்கவர்கள், அதாவது வள்ளல் தன்மை மிக்கவர்கள், எதையும் பிறருக்கு வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருந்தவர்கள். அதுதான் வன்மையினார். அப்படிப்பட்ட வள்ளல்கள் நிறைந்து வாழ்கின்ற அந்த ஊர் மணமேல்குடி. இதனால அவருடைய அந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அதுல அப்பதிக்கு முதல்வன் வன்தொண்டர் தம் ஒப்பரும் பெரு நம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குளச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வழாதவர். இரண்டாவது பாட்டு சொல்லுகிறார். இதுல குளச்சிறையாருடைய பெயர் சொல்லப்படுகிறது, அவருடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அப்பதிக்கு முதல்வன், அப்பதின்னு சொன்னா மணமேல்குடியினுடைய அந்த பதிக்கு முதல்வனாக இருந்தவரால் அந்த நகரத்தினுடைய தலைவராக இருந்தவர். முதல்வன் என்று சொன்னால் தலைவன் என்று. இப்போ இளையான்குடி மாறநாயனாரை சொல்லுகின்ற போது சொல்லுவார், இளையான்குடியினுடைய மண்ணு இளையான்குடி தபோதன தலைவர் என்று சொல்வார். இளையான்குடி என்ற அந்த நகரத்துக்கே தலைவராக இருந்தவர் இளையான்குடி மாறனார் என்பவர். அந்த மாதிரி இங்கே மணமேல்குடிக்கு தலைவராக இருந்தவர் குளச்சிறையார். அவருடைய சிறப்பை சொல்லும் போது இங்கே சேர்த்து சொல்றார், வன்தொண்டர் தம் ஒப்பு அரும் பெரும் நம்பி. நம்ம முதல்ல பார்த்தோம் திருத்தொண்ட தொகையில சுந்தரர் இவரை எப்படி அழைக்கிறார் என்றால் பெருநம்பி என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் வன்தொண்டர் சுந்தரர். அவர் பெருநம்பி என்று ஓதிய, சுந்தரர் வாயினாலேயே ஒருத்தர் பெருநம்பி என்று ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து சொல்கிறார் என்றால் அப்போ அவர் எவ்வளவு உயர்வானவராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அனுமானிக்கலாம். செப்பரும் சீர் குளச்சிறையார். குளச்சிறையார் என்பது அவருடைய பெயர். சுந்தரராலே பாராட்டப்பட்ட மணமேல்குடி என்ற அந்த நகரத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய குளச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டின் வழாதவர். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சிறப்பு என்னன்னு சொல்கின்ற பொழுது, இந்த குளச்சிறையார் என்பது குலத்தினை காப்பவர் என்ற பொருளிலே சொல்லப்படுகிறது. குலச்சிறை என்று சொன்னால் குலத்தினை காப்பவர். அந்த குலத்தினுடைய மரபுகளை மீறாமல் அந்த குலத்திற்கு உண்டான ஆச்சாரங்களை முறையாக கடைபிடித்து அந்த குலத்துக்கு மீண்டும் மேலும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே நடந்தவருக்கு குளச்சிறை என்பது பெயர். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிகிறது அவருடைய இயற்பெயர் என்ன என்பது நமக்கு தெரியல. நம்முடைய நாயன்மார்கள் பல பேர் அவர்களுடைய இயற்பெயர் தெரியறதில்லை. அவர்களுடைய தொண்டு, அவர்களுடைய மற்ற செயல்களை கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பெயர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இங்கே குளச்சிறை என்பதும் குலத்தை காப்பவர், குலத்தினுடைய மரபுகளை காப்பவர் என்ற முறையிலே குளச்சிறையார் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அப்போ அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு அறிய வரல. சேக்கிழாரும் அதை நமக்கு சொல்லலை. ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குளச்சிறையார் திண்மை வைப்பினால். திண்மை வைப்பினால் அப்படின்னா, திண்மை அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கும்போது, ஒரு செயலை செய்வதற்கு ஊக்கமும் ஆக்கமும் வேணும். ஒரு செயலை நம்ம திட்டமிட்டு செய்கின்ற பொழுது அதற்கு 3 வகையான திட்பம் நமக்கு வேணும். திட்பம் என்று சொன்னால் அந்த உறுதித்தன்மை, இந்த செயலை செய்தே தீருவேன் அப்படிங்கிற உறுதி நமக்கு வேணும். அந்த உறுதி எப்படி வரணும்னா மனத்திட்பம், நம்ம மனசுல அந்த உறுதி வரணும். அப்புறம் மதி திட்பம், நம்முடைய அறிவில் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். 3வது செயல் திட்பம், செய்கிற செயலை இடைவிடாமல் செய்யும்.
இப்போ அப்பரடிகள் பார்த்தோம். கைலை மலைக்கு போறாரு. குறுக்க முனிவராக வந்து சிவபெருமான், இது கைலைக்கு மனிதர்களால போக முடியாதையா, நீ பண்ற காரியம் தவறானது, திரும்பி போ அப்படின்னு சொல்றார். ஆனா அப்பரடிகள் ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று அவருக்கு பதில் சொல்றார். அப்போ அவருடைய மனத்திலே அந்த திட்பம் இருந்தது. கைலாயம் போய் அங்க போய் சிவபெருமான பார்த்தே தீருவேன் என்கின்ற மனத்திட்பம் அவரிடத்துல இருந்தது. அந்த மாதிரி மது திட்பம், அறிவும் திடமா இருக்கணும். அறிவுல ஆசிலேஷன் இருந்தா செயல் செய்யும் போதே நம்ம செய்யறோமே, இது சரியா வருமா, வேண்டாமா, அப்படியே நிப்பாட்டி நிறுத்திடுவோமா, இல்லை வேற மாதிரி மாற்றி செய்வோமா, இப்படி என்ற அறிவில் குழப்பங்கள், சிந்தனை தடுமாற்றம் வந்துடும். அந்த சிந்தனை தடுமாற்றம் வரக்கூடாது. அது மாதிரி செயல் திட்பம், எடுத்த காரியத்தை அது முடியாமல் விடக்கூடாது. நம்ம நாயன்மார்கள் நம்ம இவங்க சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு தொண்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த தொண்டுக்கு எந்த காலத்தில் எப்படிப்பட்ட பங்கம் ஏற்பட்டாலும் அதை அவர்கள் அந்த தொண்டை விடாமல் செய்தார். இளையான்குடி மரநாயனார் இரவு 12 மணிக்கு மழை பெய்கின்ற பொழுது அடியார் வருகிறார், உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது வயலிலே காலையிலே விதைத்த நெல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதை வறுத்து காய வைத்து வீட்டினுடைய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பை உடைத்து கொள்ளையிலே வளர்ந்திருக்கக்கூடிய காட்டு கீரை செடிகளை பறித்து அவரை ராத்திரி 12 மணிக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கு. சாப்பாடு போடுதல் என்ற அந்த தொண்டு அவ்வளவு நெருக்கடி. இத்தனைக்கும் அவங்களே ஒரு 2 நாளா பட்னியா இருக்காங்க. கணவனும் மனைவியும் 2 நாட்களாக பட்னியா இருக்காங்க. ஆனா வந்த அடியாருக்கு அந்த நள்ளிரவு வேலையில தங்களுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு உணவு சமைத்தார்கள். இதுதான் செயல் திட்பங்கள். அந்த தொண்டை செய்தே தீருவேன் என்று இருக்கக்கூடிய அந்த நிலை. இந்த மாதிரி மனத்திட்பம், மதி திட்பம், செயல் திட்பம், இது மூன்றும் யாருக்கிட்ட வந்து செறிவாக இருக்கிறதோ, அதிலிருந்து மாறாமல் இருக்கிறானோ அதற்கு திண்மையாளன் என்பது பெயர். அந்த மாதிரி இங்கே திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வழாதவர் அப்படின்னு. திருத்தொண்டு அப்படிங்கிறது என்ன? தொண்டுன்னு சொன்னோம்னா ஏதேனும் ஒரு செயலை செய்தல தொண்டுன்னு நம்ம சொல்றோம். இப்போ கோயிலை கூட்டுறது, மெழுகிறது, பூ தொடுக்கிறது, இந்த மாதிரி வந்து தொண்டுன்னு சொல்கிறோம். இந்த திருத்தொண்டுங்கிற போது என்ன வித்தியாசம்னா, சிவனுக்கும் சிவன் அடியாறுகளுக்கும் செய்யக்கூடிய தொண்டுகள் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. தொண்டு என்பது சிவனிடத்தில் சிவபெருமானுக்காக செய்யக்கூடியது, ஆலயத்தில் செய்யக்கூடியது, சிவன் அடியார்களுக்கு செய்யக்கூடியது. அவங்களுக்கு அப்படி செய்கின்ற பொழுது மனம், வாக்கு, காயத்தினால செய்யக்கூடிய தொண்டுகள். இப்போ இவர் வந்து குலச்சிறையார், இவருடைய வழிபாடு முன்னாடியே சொன்ன அடியார்கள் சங்கம வழிபாடு, அடியார்களை வழிபடுகின்றவர். அந்த வகையில மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய முக்கரணங்களினாலும் மன திட்பத்துடன் திண்மையுடன் இந்த திருத்தொண்டை அவர் செய்து வந்தார். இது 2வது பாடல்ல அவருடைய செய்கிறார். இந்த வழாதவர், திருத்தொண்டில் வழாதவர்னு சொன்னா அதான் என்றைக்கும் பிறழாதவர்கள். இளையான்குடி மரநாயனார் எடுத்துக்கலாம், நம்ம வேற எந்த அடியாரை எடுத்துக்கொண்டாலும், அமரநீதி நாயனார் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவணத்துக்காக தன்னுடைய அனைத்து பொருள்களையும் வச்சுட்டு, அதுவும் தராசு நேர நிற்கிறவன தானும் தன் மனைவியும் தன் மக்களுமாக தராசில் ஏறி நின்று அதற்காக இது பண்ணல. ஐயா விட்டுருங்கன்னு ஒன்றும் அவர் இடத்துல போய் கேட்கல, மன்னிப்பு கேட்கல, ஒன்றும் பண்ணலை. தன்னுடைய பொருள்கள் அனைத்தையும் இழந்து அந்த கோவணத்தை அவருக்கு கொடுப்பதற்கு தலையினர். அந்த தொண்டு அதை விடாம, அந்த மாதிரி வழாதவர் என்று சொன்னால் அந்த திண்மையான திருத்தொண்டிலே ஒரு காலத்திலும் பிசகாதவராக குலச்சிறையார் இருந்தார். அப்போ அவருடைய அந்த வழிபாட்டு வகையை சொல்கின்ற பொழுதுதான், காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாக மகிழ்ந்து அவர் தாழ்மிசை ஆறும் அன்புடன் வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து ஈர நன்மொழி எய்த இசைத்துள்ளார். பெரிய புராணம் ஏன் படிக்கணும், பெரிய புராணத்தினுடைய நுட்பம் என்னன்னாக்க, இந்த மாதிரி அற்புதமான சில வார்த்தைகள், சில வரலாறுகளை, சில நடைமுறைகளை
கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை எல்லாம் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார். நம்ம சைவ மரபில் இருக்கிறோம், சைவ சமயத்தில் இருக்கிறோம்னு சொன்னாக்க அதனுடைய ஆச்சாரம் என்று சிலவற்றை கடைபிடிக்கணும். அது என்னென்னங்கிறது நமக்கு இந்த காலத்தில் சரியா தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னா பெரிய புராணம் படிக்கணும். இதில் காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே, ஏன் அடியார்களை அவர் தொண்டு செய்கிறார், அடியார் பூசை செய்கிறாருங்கிறதுக்கு காரணம் கண்ணுதற்கு அன்பர். அவங்க சிவபெருமானுடைய அடியார்கள். அந்த சிவபெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யறது என்பது வாரமாக மகிழ்ந்து மிக்க சந்தோஷப்படுவான். மகிழ்ந்து, வாரமாக மகிழ்ந்து அப்படின்னா மிக்க மகிழ்ச்சியோட அந்த தொண்டு செய்யறது தான் பிறந்த பிறப்பினுடைய பயனே தொண்டு செய்கிறது தான் என்று எண்ணி மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு தொண்டு செய்வார். வேண்டா வெறுப்பாக ஐயா வந்துட்டார என்ன பண்ணுறது அப்படின்னு மனசை நொந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு விட்டேத்தியா அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதில்ல. அடியார்களை கண்டா மிக்க மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு அவர் தாழ்மிசை அந்த அடியார்களுடைய காலில் விழுந்து வணங்குவாராம். ஆறும் அன்போடு விழுந்து அஞ்சலி முகிழ்த்து. இந்த அஞ்சலி முகிழ்த்து என்று சொன்னால் முகில் என்பது மொட்டு, பூவினுடைய மொட்டுக்கு முகில் என்பது பெயர். அப்போ அந்த மாதிரி அடியார்கள் வருகின்ற போது அன்போடு ஆறும் அன்புடன் விழுந்து அஞ்சலி முகிழ்த்து, உச்சி மேலே 2 கைகளையும் தலை மேலே குவித்து, அந்த உச்சி தலை மேலே கைகளை குவித்தாக்க தாமரை மொட்டு போல அந்த கைகளுடைய அமைப்பு இருக்கும். தாமரை மலரின் பொட்டு மலர் போல கைகளை தலைக்கு மேல் கை கூப்பி தொழுதல், அதான் அஞ்சலி முகிழ்த்து. அடியார்களை பார்த்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்றார். அவர்களுடைய தாழ்மிசை வணங்கணும், மகிழணும், தலைமேல் கைகூப்பி அவர்களை வணங்கணும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சல்யூட்டு போடுறோம், இல்லைன்னா கன்னத்தில் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறோம், இல்லைன்னா தலையை ஆட்டுறோம். பழைய சொல்லுவோம், கரக்கம்பம் செய்து சிறக்கம்பம் பெறுவதும் சிறக்கம்பம் செய்து கரக்கம்பம் பெறுவதும்னு முன்னாடி சொல்லுவாங்க. தலையை ஆட்டுனாக்கா நம்ம தலையை ஆட்டுவோம், இல்லைன்னா கையை விஷ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அடியார்களை கண்டால் அவர்கள் தாழ்மிசை விழணும். முதல்ல கீழே விழுந்து கும்பிடணும். அப்புறம் கைகள் 2ஐயும் உச்சி மேல் குவித்து தாமரை முட்டு போல் கைகளை உச்சி மேல் வைத்து ஈர நன்மொழி எய்த. இந்த ஈர நன்மொழி அப்படிங்கிறது நல்ல வார்த்தைகளை அவங்கக்கிட்ட சொல்லணுமா. அடியார்கள் வருகின்ற பொழுது அவங்க இடத்துல நல்ல வார்த்தைகளை பேசணுமா. திருமந்திரத்தில் சொல்றாரு பாருங்க, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் லீஸ்ட் என்னையா அப்படின்னா யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேன்னு சொல்லுவார். உன்னால் இறைவனுக்கு பச்சிலை வைக்க முடியலை, பசுவுக்கு வாயுரை கொடுக்க முடியலை, அடுத்தவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட முடியலையா, மற்றவங்கள்ட்ட பேசும்போது அன்பாக இனிமையாக 2 வார்த்தை இனிமையாக பேசு. அதுவே ஒரு பெரிய தர்மம். இன்னைக்கு அதுவே மறுகி போகுது. பேசும்போதே எல்லார் மனசுலையும் வஞ்சத்தோடையும் இதோடையும் பேசுகிறாங்க. கல்மிஷம் இல்லாமல் பேசுறதுங்கிறது குறைஞ்சி போச்சு. இவனோட பேசுனா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குங்கிற மாதிரியெல்லாம் இப்போ பேசுகிறாங்க. அடியார்கள் கூட்டத்திலையும் அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ இவர் சொல்கின்ற போது ஈர நன்மொழி. அப்போது அந்த ஈர நன்மொழிங்கிறது பண்பும் பயனும் நிறைந்த வார்த்தைகளை அடியாரிடத்தில் சொல்லணும். மரபுல சைவ இது சொல்லுகின்ற பொழுது எப்படி அடியார்களை வரவேற்கணும்னு சொல்லுகின்ற பொழுது, அடியார்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு அடியார் நம்ம வீட்டுக்கு வராருன்னா 14 தப்படி நம்ம முன்னாடி போய் அவர்கள் காலில் பணிந்து வணங்கி அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அப்படி அழைச்சிட்டு வரும்போது முகமன் சொல்றதுன்னு சொல்றாங்க. அதுதான் ஈர நன்மொழின்னு சொல்றார். அடியார்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், எங்களுடைய குலம் செய்த புண்ணியம், எங்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியம், நாங்கள் செய்த புண்ணியம், ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, ஐயாவுக்கு காலெலாம் ரொம்ப வலியாக இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு வரீங்க அப்படின்னு அவரிடத்துல முகமன் சொல்லணும். நல்ல வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் மனம் குளிருமாறு நல்ல வார்த்தைகளை சொல்லணுமா. அப்படி வருகின்ற பொழுது 14 தப்படி நம்ம முன்னே சென்று அவர்களை வரவேற்கணும். வீட்டில் இருந்து அவர்கள் செல்லுகின்ற பொழுது 7 தப்படி பின்னால் அவர்களோடு உடன் சென்று அவர்களை வழி அனுப்பணும்.
அப்படி உடன் சென்று வழி அனுப்புகின்ற போதும் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும். ரொம்ப பல வேலைகள் எல்லாம், ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நாங்கள் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு அந்த ஒரு நல்ல இனிமையான வார்த்தைகளை சொல்லி அடியார்களை வழி அனுப்பணுமா. அதுதான் ஈர நன்மொழியை எய்த இசைத்துளார். அப்படி அடியார்களை பார்த்த உடனே அவர்களுடைய பாதங்களிலே தரையிலே விழுந்து வணங்குவார். உச்சி மேல் கை குவித்து அஞ்சலி செய்குவார். அவர்களிடத்திலே நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை, அதை சொல்லுகின்ற போது பண்பு நிறைந்த வார்த்தைகள், பயன் தருகின்ற வார்த்தைகளாக அவங்களிடத்திலே, அடியார் இடத்திலே பேசுவார் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி தன்மையை கொண்டவர். அதனால அவருடைய தன்மையும் வழிபாடும் என்ன என்பதை இந்த பாடலிலே சொல்லுகின்றார். அடுத்து அவருடைய தொண்டு என்ன அப்படிங்கும்போது, குறியில் 4 குலத்தினராயினும் நெறியின் அக்குளம் நீங்கினராயினும் அறிவு சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார். அடுத்த அவருடைய நடவடிக்கை என்ன, அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறதுக்கு சொல்லுகின்ற பொழுது, குறியில் 4 குலத்தினராயினும், 4 வகை குலம், 4 வகை வருணம் என்று சொல்லுகிறோம். இதில் குறியில் என்று சொன்ன நம்ம கொஞ்சம் சித்தாந்தத்தில் வருகின்ற பொழுது, ஒருவருக்கு பிறவி எப்படி ஏற்படுகின்றதா, வினையின் காரணமாகத்தான் பிறவி ஏற்படுகிறது. அந்த வினை அவரவர்களுடைய புத்தி தத்துவத்திலே பதிவு செய்யப்பட்டு அந்த வினையினுடைய தன்மைக்கு ஏற்றபடி அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வாழ்வினுடைய நன்மை தீமைகள் எல்லாமே கரு தோன்றுகின்ற போதே நிச்சயிக்கப்படுகிறது. பேரு இழவு பிறப்பு என்று சித்தியார் என்ற நூலில் சொல்லப்படும். அந்த மாதிரி இந்த குலத்தில் இவர்கள் பிறக்க வேண்டும் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. அப்போ ஒருவர் அந்தன குலத்தில் பிறப்பதும், ஒருவர் சத்திரிய குலத்தில் பிறப்பதும், ஒருவர் வைசியராக பிறப்பதும், ஒருவர் வேளாளர் குலத்திலே பிறப்பதும், அதை இங்கே குறியில் என்று சொல்ல, இன்ன குலத்திலே இன்ன இது பிறக்கணும்னா அந்த பிறப்புக்கு காரணம் அவர்களுடைய பல முன்பிறவிகளிலே செய்த வினைகளின் காரணமாக அந்த குலத்திலே பிறப்பார்கள். அது உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்ங்கிறதால இப்போ கொஞ்சம் மாறி போச்சு. ஆனால் பழைய காலத்தில் அப்படி இல்லை, எல்லாமே ஒன்றாகத்தான் இருந்துச்சு. எல்லோரும் மதிப்புடையவர்களாக, எல்லோரும் அவரவர்கள் தொழிலை செய்து அவரவர்கள் பெருமையுற்றவராக இருந்தார்கள். பிறர் அவர்களை மதித்தார்கள். இடையில ஏற்பட்ட சில குளறுபடிகள்னால நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன், இந்த குலம் உயர்ந்தது அந்த குலம் தாழ்ந்தது அப்படிங்கிற சிந்தனைகள் ஏற்பட்டு போச்சு. ஆனால் ஆதியில் அந்த மாதிரி இல்லை. அதனால குறியில் 4 குலத்தினர், அந்தனராக ஒருவன் பிறக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம், அதற்கு 3 பிறவிகளிலே அவன் செய்த வினை, அந்த நல்வினையின் பயனாக அவனுக்கு நற்குடிப்பிறப்பு உண்டாகிறது என்று நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுகின்றன. அதைத்தான் இங்கே சொல்கிறார். குறியில் 4 குலத்தினராயினும் நெறியின் அக்குளம். நீங்க இப்ப நல்ல குலத்துல ஒருத்தன் பிறந்துட்டான், ஆனா அந்த குலத்திற்குரிய செயல்களை, அந்த குலத்திற்குரிய ஆச்சாரங்களை, அந்த குலத்திற்குரிய தர்மங்களை, அந்த குலத்திற்குரிய நெறிகளை கடைபிடிக்காம வேறு வகையில அவன் செயல்பட்டான் அப்படின்னாலும், நல்ல குலத்திலே பிறந்து நல்ல அந்த குலத்துக்கான அந்த செயல்களிலே, மரபுகளிலே, கலாச்சாரங்களிலே ஈடுபட்டு இருந்தவனாக இருந்தாலும், அதை நீங்கி வேறு வகையில செய்தாலும் அறிவு சங்கரருக்கு அன்பர் எனப்பெரு. அவன் மனதில், அவனுடைய அறிவுல அவன் சிவபெருமானுக்கு அடியவன், சிவபெருமானை வணங்குபவனாக இருந்தால், அப்பரடிகளுடைய பாட்டு நமக்கு ஞாபகம் வரும். சங்கநிதி பதுமநிதி 2 தந்து தரணியோடு ஆழ்வார் தருவகரேனும் சங்கரன் அடியவர் அல்ல என்றால் பொங்கு அவர் செல்வம் மதிப்புவம் அல்லோம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும் பெருமானுக்கு அடியவரானால் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பரடிகள் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த குலத்திலிருந்து நீங்கியவனாக இருந்தாலும், வேறு குலத்தில் இருந்தவனாக இருந்தாலும், குல ஆச்சாரங்களிலிருந்து மாறுபட்டவனாக இருந்தாலும், சங்கரருக்கு அடிமையாக இருக்கானா, அவன் தாழ்ந்த குலமாக இருந்தாலும் அவன் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரு. அந்த மாதிரி செருவு உற பணிந்து ஏத்திய வேகியார். அப்படிப்பட்ட அடியாருடைய
கால்களிலே விழுந்து வணங்கி அவர்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு தன்மையிலே அவர் இருந்தார். உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் அம்புலி இலகு செஞ்சடையார்க்கு அடியாரெனில் தலமுற பணிந்து ஏத்தும் தகைமையார். அதே தான் சொல்கிறார் அடுத்த பாட்டில் சொல்லும்போது, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நல்லவர்களாக இருந்தாலும் அல்லது உலகத்துக்கு தீயவர்களாக செய்பவராக அழகில் தீமையராயினும், கெட்டதே பண்றவனா இருந்தாலும் யாருக்கும் நன்மை பண்ண மாட்டான், கெட்டதவனாவே இருப்பான், யாரை எப்படி வேணாலும் குடி கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிறரை கெடுப்பது, பிறருக்கு தீமை செய்பவனாகவே இருந்தாலும் செஞ்சடையாருக்கு அடியாரன். அவன் சிவபெருமான கும்பிட்டா போதும், சிவபெருமானுக்கு அன்பனாக இருக்கிறேன்னு சொன்னா போதும், தமை உறப்பணிந்து, தலம் உறப்பணிந்து, தலம்னா பூமியில விழுந்து வணங்குவாராம், தலம் உறப்பணிந்து ஏத்தும் தகைமையார். இந்த தலைமுறை பணிந்து ஏத்தும் அப்படிங்கும்போது, பணிந்து சொல்றது மனத்தால், அப்புறம் ஏத்துதல் என்பது வாக்கால், செய்கையார் அது தகைமையார் அல்லது செய்கையார்னு சொன்னாக்கா உடலார். அப்போ மனம், வாக்கு, காயம் என்ற இந்த மூன்றினாலும் அடியார்களை அவர் பாராட்டக்கூடியவர், அடியார்களை போற்றி பாதுகாக்கக்கூடியவர் என்று அவருடைய அந்த தொண்டையும் அவருடைய தன்மையும் சொல்லுகிறார். மேலும் அவர் என்ன செய்தார், அவருடைய திருப்பணி திருத்தொண்டுகள் என்னவாக இருந்தன என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். இன்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட வன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.